சார் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க சபைக்கு வரதே இல்லையா? வாரந்தோறும் சபைக்கு வராம அப்படி இது பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, நான் எதுக்கு சபைக்கு வரணும்? பாஸ்டரையா எனக்கு எந்த விதமான பொருட்டும் வரல. என்ன தம்பி சொல்றீங்க? பாஸ்டரையா வாரந்தோறும் மெசேஜ்ல வந்து நீங்க எல்லாருமே ஊழியக்காரங்க, நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஆத்மாக்களை கூட்டிட்டு ஆலயம் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா வாரமும் சொல்றாங்க. நீங்க எப்படி பொறுப்புலன்னு நீங்க சொல்ல முடியும்? அதுவும் சரிதானே. சரி, நீங்க இருக்கிறவங்கள நீங்க எத்தனை பேர் நீங்க இப்போ கூட்டிட்டு வந்துருக்கீங்க? இல்லை யாரையும் அப்படியா? நீங்க பாஸ்டர் எல்லா வாரமும் அவங்க சொல்லுவாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வரதில்லை. அதை விட்டுனே நீங்க இப்போ எப்பயுமே சனிக்கிழமை நீங்க ஆத்மாலயத்துக்கு போகணும்லாம் போவீங்களே, இப்போ நீங்க போறீங்களானே? ஆமா தம்பி, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து கார்மி ஜெபக்குழுவும் அதே போல சனிக்கிழமை வந்து ஆத்மாலயத்துக்கு பணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களை கூப்பிட்டா நீங்க எங்க போன் அட்டன் பண்றீங்க? அப்படியா? எனக்கு ஃபோன் வந்த மாதிரியே தெரியலையே. என்ன சொல்றீங்க தம்பி? உங்க போன் லேட்டஸ்ட் போனா இருக்கும் பாருங்க. கர்த்தர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க தம்பி. மல்கியா 3:18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் என்னையோட நான் இந்த சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் முடிய போகிறேன். சரி, இந்த சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. நீங்க மொத்தம் எத்தனை ஆத்மாக்களை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? நான் வந்து பெருசு இல்லை. என்ன சொன்னீங்க? இல்லை. சரி தம்பி, பாருங்க, ஆத்மாக்களை கூட்டிட்டு வரணும். வேலை எனக்கு நீங்க பெரிய வேலையில இருக்கீங்க. நீங்க வந்து நினைச்சா போகலாம். நாங்கெல்லாம் சின்ன வேலையில இருக்கோம். நாங்க எங்க போக? பாருங்க, நாங்க வந்து சின்ன வேலையில இருந்து வந்துதான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அதே போல வேலை செய்யற நேரத்துல வந்து கர்த்தருக்குன்னு ஒரு சமயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்காக வந்து நீங்க பிரயாசம் பண்ணீங்கன்னா அது வந்து எதிர்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த சபையில நீங்க வந்து பார்வையாளரா பங்காளரா? பார்வையாளர் பங்காளரா? என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுமே புரியலையே. நான் சொல்றேன் தம்பி, அதாவது பாஸ்டருக்கு வந்து இந்த சபை வந்து நம்ம தரிசனம் பெற்ற சபை. சரியா? பாஸ்டருக்கு வந்து தேவ வார்த்தை மூலமா வந்து தரிசனம் கிடைச்சி நம்ம வந்து ஒவ்வொரு ஆத்மா வந்து ஆதாயம் பண்ணணும். அதுக்காக தான் வந்து கர்த்தரே வந்து நம்மளை இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அது சரிதானே. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க இப்போ கரெக்டா கேட்டிருக்கீங்க கொஸ்டின். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, முதலாவது வந்து நம்ம இந்த தரிசனம் பெற்ற இந்த சபைக்காக டெய்லி வந்து காலையிலேயும் மாலையில நல்லா ஜெபம் பண்ணணும். சரியா? அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம உடல் உழைப்பை வந்து இந்த சபைக்கு வேண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வாரந்தோறும் நம்ம சர்ச்சுக்கு வந்து நிறைய ஆத்மாக்களை கூட்டிட்டு வரணும். டெய்லி நம்ம உழைப்பினால ஒவ்வொரு கேம்ப் நீங்க இருக்கிற இடத்துல வந்து ஆத்மாக்களை பார்த்து அவங்கள சந்தித்து பேசணும். பேசிட்டு வீட்டுக்கு எல்லா வாரமும் சர்ச்சைக்கு கூட்டிட்டு வரணும். அப்புறம் மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னா, நமக்கு வந்து இந்த சபையில வந்து அந்த ஆசீர்வாதத்தினால நமக்கு வந்து ஏசப்பா நல்ல வேலைகளை தந்திருக்காங்க. அதன் மூலமா வரக்கூடிய வருவாயில முதல் பங்கை எடுத்து தசம பாகமா வந்து ஆலயத்துல செலுத்தும் போது நம்ம சபையில வந்து பார்வையாளரை மட்டும் இல்லாம அதன் மூலமா வந்து பங்காளராக நம்ம சர்ச்சைக்கு மாத்துறாங்க. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க. இந்த வாலிபர் பண்டிகை நாளில் எனக்கு நீங்கள் சொன்ன எல்லா அறிவுரையும் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுண்ணே. அடுத்த வாரத்துலேருந்து பாருங்கள், நானும் கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஜெபக்குழுலையும் ஆத்மா ஆதாயத்துலையும் கண்டிப்பாக நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த அளவுக்கு நான் அவருக்கு துரோகம் செஞ்சிருக்கூடாது. என்னை தேடி வந்து சந்திச்ச அந்த முதல் சந்திப்பை நான் இப்பயும் திரும்பி பார்க்கிறேன். அந்த ராத்திரி முழுவதும் எவ்வளோ கடினமா பிரயாசப்பட்டு கிடைக்காத மீன்களை அவருடைய கிருபையினால எனக்கு கிடைக்க பண்ணினாரு. என்ன மாத்திரம் இல்லாம என்னோட கூட இருந்த எல்லாருக்கும் சேர்த்து கிருபை பண்ணி அதிசயத்தை காண பண்ணாரு. 12 சீஷரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 சீஷர் தேர்ந்தெடுத்துல முதலாவது என்னதான் முந்தினவனா என்னை தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு நான் நன்றி இல்லாதவனா, அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது என்று ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை மறுத்து விட்டேன். ஆனாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் என்ன அவர் அதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த மூணாவது நாள்ல அவர் குறித்த இடத்திற்கு எல்லா சீஷர்களையும் வர சொல்லி முதலாவது அந்த முந்தினவனையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க, அவன் வராம போயிட போறான், அதனால கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எவ்வளவு ஒரு பாசகார அப்பா. அவரை மாதிரி வேற யாருமே நமக்கு இல்லைங்க. எல்லா கிருபையும் எனக்கு செஞ்சிருந்தாரு, அவர் எல்லா நன்மையும் செஞ்சிருந்தாரு. ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட நான் சொன்னதை செய்யாம, அதாவது மனுஷரை ஆதாயம் பண்ணாம நான் திரும்பவும் பழையபடி மீன் பிடிக்கவே போயிட்டேன். நான் கெட்டு போனது இல்லாம என் கூட இருந்த 6 சீஷரையும் அவங்களையும் கெடுத்து போட்டேன். நீங்க எல்லாம் பாக்குறீங்க, என்ன மாதிரி இருந்துடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. என்ன பாக்குறீங்க, செய்வீங்களா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ஆமென். ஒரு சின்ன ஒரு பாடல் ஒரு வரியா பாடுறேன். வெறுமையானதே முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிறமாக என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.